நாங்கள் சிறந்த முறையாக இந்த நாடகத்தினை தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ மாயகுலம் மாதவன் அன்பு யூடியூப் சேனல் அன்பு உரிமையாளர் அவர்களுக்கும் அன்னை சந்தை அதில் பணிபுரியும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் மலை. ஆனால் எல்லா நாடகத்தையும் பார்க்கலாம். அண்ணன் இன்னும் ஒரு 2 நாளையும் சரி நம்ம ஊரில் நடக்கக்கூடிய நாடகத்தில் இந்த யூடியூப் சேனலில் போட்டு காமிப்பார். உங்கள் செல்லு இருந்துச்சுன்னா எல்லாருமே மாயகுலம் மாதவன் என்ற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல எங்களை என்னையில கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட பரவாயில்ல, திட்டுங்க. ஆமாவா? நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு பெரியவருக்கு வணக்கம். பெரியவருக்கு வணக்கமே. உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. அருமையில பெருமையில ஐயமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. அருமையில பெருமையில ஐயமார்களே உங்க ஆரவார பேச்சுக்களை நிப்பாட்டுங்களே. பெருமையில தாய்மார புண்ணியவதிகளே. பாட்டி மார்களே மார்களே ஆத்தா மார்களே சித்தி மார்களே பெரியாயி மார்களே மார்களே பகவான் படைப்பினே ஆனாகி பெண்ணானே பள்ளி எப்பனக்கு வணக்கமே. அந்த பகவானே பிறப்பில ஆனாகி பெண்ணாகி பள்ளி எப்பனக்கு வணக்கமே. பகவான் படைப்பினே ஆனாகி பெண்ணானே பள்ளி எப்பனக்கு வணக்கமே. உத்தமங்க மத்தவங்க பெத்தவங்க பெரியவங்க கூடியிருக்க அனைவருக்கு வணக்கம். அந்த உத்தமங்க மத்தவங்க பேசிக்கிட்டு கூடியிருக்க அனைவருக்கு வணக்கமே. காதலில் இன்னைக்கு காதலில் தோல் விட்டு மூட்டை பூச்சை வந்து வச்சு கைலாசம் போனோருக்கு வணக்கம். காதலிலே தோல் வந்து மூட்டை பூச்சி வந்து கைலாசம் போனவருக்கு வணக்கமே. புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றெடுத்த புண்ணியவதிகளுக்கு வணக்கமே. அந்த புருஷனை இல்லாம புள்ள குட்டி பெற்றுக்கிட்ட புண்ணியவதிகளுக்கு வணக்கமே. யாரும் பொண்டாட்டி பப்பனுக்காரன் பொண்டாட்டி 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 இன்னைக்கு பொண்டாட்டி அங்கே பொண்டாட்டி ஒலிக பப்பாட்டி வாழ்க. தம்பி பொண்டாட்டி தானே கடைசி வரைக்கும் கூட வரும். சரி பொண்டாட்டி தான் வாழணும். எதுக்கு நம்மளுக்கு அண்ணே தப்பா நினைக்காதீங்க. என்ன விஷயம்? ஆனா பேச மட்டத்தோட நிக்குது. உங்க வீடெல்லாம் பேச மட்டத்தோட நிக்குது. சரிங்க. அங்க பாரு எங்க பங்காளி 5 பேர் 10 பேர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. எப்படி அவங்களும் மைக் செட்டுக்காரல வப்பாட்டி வச்சு ஆளுக்கு 6 வீடு கட்டி இருக்கிறாங்க. அது எப்ப உங்களுக்கு தெரியும்? அண்ணே சிவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. ஆமா. முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி? 2 பொண்டாட்டி. ஆமா. பிள்ளையாருக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? 2 பொண்டாட்டி. ஆமா. தெய்வம்லாம் 2 வச்சிருக்கும் போது தம்பி மனுஷ ஆமா
ஆனா அவசரப்பட்டு வச்சிருப்போம்னா ஆபத்துல முடிஞ்சிடும். கண்டிப்பா. அப்புறம் அண்ணனே வந்து காப்பாத்தன. கண்டிப்பா. அண்ணே நம்ம வரும்போது எதுல வந்த? வண்டியில வந்த. ஆமா. நல்லா பாருங்க, இந்த கொட்டாம்பட்டி தாண்டன வண்டி என்னாச்சு? பஞ்சர் ஆயிருச்சு. பஞ்சர் ஆச்சா? ஆமா. பஞ்சர் ஆன டிரைவர் என்ன பண்ண? இறங்கி ஸ்டெப்னிய மாட்டினா அப்படி எடுத்து கொண்டு போய் மாட்டினாரா? ஸ்டெப்னிய மாட்டினாரு. ஆமா. அண்ணே 4 வீலுக்கு உள்ள வண்டிக்கே வந்து ஸ்டெப்னி இருக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கையில ஸ்டெப்னி இருந்தா தப்பு இல்ல இருக்கலாம். இருந்தா 2 வண்டியை வச்சு ஓட்டுவோம். சரி. எந்த வண்டியில புகை குப்பு குப்புன்னு தள்ளுதோ அதை கொண்டு போய் மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு போட்டு ஒன்னு சொன்னா போகல என்ன பண்ணலாம். கண்டிப்பா 2 நல்லா இருக்கட்டும். ஐயோ பொண்டாட்டி வாழ்க பாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க பாட்டி வாழ்க, பொண்டாட்டி இருக்கே பாட்டி வச்சுக்கிட்ட ஒரு சில பேருக்கு வணக்கமே, பொண்டாட்டி இருக்கே பாட்டி வச்சுக்கிட்ட புண்ணியவதிகளுக்கு வணக்கமே, கூத்து பார்க்க வந்தவங்க கூடி பேச வந்தவங்க நாகரிக மாத்தவங்க வணக்கம், கூத்து பார்க்க வந்திருக்கு கூடி பேச வந்திருக்கு நரபக்க வந்தவருக்கு வணக்கமே, வணக்கம் வணக்கம் வணக்கமே, இங்க வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே, அன்பு வணக்கமே, அன்பு வணக்கமே, இங்க கூடியிருக்க அனைவருக்கும் ஓடி வணக்கமே. ஆத்தாடி ஆத்தா மழை பெஞ்சு கொஞ்சமா இருக்குங்க. நாட ஆரம்பிச்சாச்சு. பப்புனு வெளியில வந்தாச்சு. எல்லாரும் என்ன பண்ணானே எல்லாரும் இருந்துச்சு வீட்டுக்கு போங்க. நான் போய் தம்பி இப்பதான் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறேன். சாமி சாமி அவங்களே வீட்டுக்கு போய் சொல்றீங்க. யாரு வீட்டுக்கு வா சித்தப்பா எப்போ எப்ப சித்தப்பா அவர் ஒண்ணு கடிக்க போறாரு. உங்க சித்தப்பா வீட்டுல அம்மா வருவாரு. எதுல விட்டு? வார்த்தையில நல்ல வேலை வேற மாதிரி சொல்லல. ஆமாங்க அண்ணே. ஏன்னா வந்து பாருங்க கூட்டம் வருவாங்க. ஆமா. இப்பதான் எல்லாம் குழம்பு செட்ல ஊத்திவிட்டு எங்க ஆயா 350 டோக்கன் கீழே கட்ட ப்ளீஸ். ஏய் லூசு பல குழம்பு செட்ல தண்ணி ஊத்துனா ரசமாயிரும்டா. குழம்பு செட்ல தண்ணி ஊத்துனா ரசமா போய். ஆமா சாப்பாட்டு தண்ணி. இப்பதான் எங்க ஆயா காலேஜ் போயிட்டு வருது. வா சாமி பா கீழே உட்காரு. கொஞ்சம் முன்னாடி வாங்க. இங்கே நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. என்ன கூட்டம் வந்திருக்குதானே? கண்டிப்பா வந்திருக்குதே. கூட்டம் வந்திருக்குதா? ஆமா. சரி என்னைய எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உனக்கு அது இருந்தா இன்னொன்னு பிடிக்க முடியாது. ஆமா ஆனா கூட்டம் வந்திருக்குது. கூட்டம் எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்காங்க? கடல் மாதிரி இருக்காங்க. கடல் மாதிரி இருக்கிற தண்ணி எதுவும் கிடக்குதா? முன்னாடி நீச்சல் அடிச்சிருவா. கடல் தண்ணி இருந்தா நீச்சல் அடிச்சிருவா. ஆமா அண்ணே கூட்டம் அருமையான கூட்டம். சரிங்க. ஆனா அருமையான பக்க மேளம் மூலம் உங்களுக்கு தான் வணக்கத்தை போடணும். கண்டிப்பா. எப்படி வணக்கத்தை போடணும்? ஐயா சாமி என்னது உங்க 4 பேத்துக்கு அண்ணே சீனிவாசன் சிவகங்கையில காலையில அவர் கொடுப்பாரு. அண்ணே உங்க 4 பேத்துக்கு வணக்கம். சரிங்க. சிறந்த முறையாக ஒளியில் அமைத்து கொடுத்த யூடியூப் புகழ்பெற்ற அன்பு சகோதரர், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் புகழ்பெற்ற கேஎஸ் ஏஎஸ் மணியன் டிடிஎஸ் டிஜே பவர் ஆடி நீ சிறிய நம்ம வப்பாட்டியை பறி கொடுத்த இப்பதான் சிரிக்கிறாரா? உண்மையுமே அருமையான ஒளிபெருக்கி. இந்த பகுதியில நம்மள ஒரு 6 வருஷமா நாடகம் ஆடுறோம். அந்த பகுதியில அண்ணனை சந்திச்சிருக்கிறோம். ஏஎஸ் மணியன் டிடிஎஸ் டிஜே பவர் ஆடியோஸ் கீழே உள்ள அன்பு உரிமையாளருக்கும் அண்ணன் சார்ந்த அது பணிபுரியும் ஆப்பரேட்டர் உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடந்த வணக்கம் 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 வணக்கம். இங்கே சிறந்த முறையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு யூடியூப் சேனல் பாசத்துக்குரிய என்னார் அவர்களுக்கும் அண்ணன் சார்ந்த அன்பன பாசத்துக்குரிய மாயகுலம் மாதவன் அன்பு யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா காசு முதல்ல இவங்க கண்டிப்பா காசு வாங்க தொழிலாளி நம்ம அவங்க முதலாளி நம்ம தொழிலாளி. நீங்க முதலாளி வந்து என்ன பண்ணணும்? தொழிலாளியே வேலை வாங்கணும். கண்டிப்பாக. அதை விட்டோன்னே பப்பு டான்ஸ் முடிஞ்சோடனே பப்பரைக்கான தூங்குனீங்க. நாளா தண்ணி போட்டு எந்த தண்ணியை போடுவீங்க? என்ன தப்பா நினைக்காதுன்னு உள்ள ஒரு குடத்துல தண்ணி வச்சிருக்காங்க பாரு. அந்த தண்ணியை தெளிச்சு எழுப்புவேன். சரிங்க. அதுவும் முடியலன்னா நீங்க வரும்போது கொண்டு வந்து 1 லிட்டர் வாட்டர் கேனு. எதுக்காக? 1 லிட்டர் வாட்டர் கேனு எது கொண்டு வந்து? அந்த மூடியில 3 ஓட்டை போட்டு வச்சிருக்கிறேன். சரி. மீறி யாராவது தூங்குனீன்னு வச்சுக்க, தூங்குனா மிஞ்சி போனா தண்ணியை ஊத்தி நான் பாட்டுல சும்மா பிழிச்சு 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 பிழிச்சுன்னு அடிச்சு எழுப்பி விட்டுருவேன். சரி. விடிய வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கணும். ஏன்னா வச்சிருக்கப்பட்ட நாடகம் அப்படியேப்பட்ட நாடகம். இன்னைக்கெல்லாம் உண்மையிலுமே பாத்துங்களே, இன்னைக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு உகந்த நாடகம் வச்சிருக்காங்க. ஆண்கள் என்ன பண்றது? ஆம்பளை இருந்துச்சு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரி. அந்த பாதுகாப்புல இருந்து
பார்க்கணும். கண்டிப்பாக. வச்சிருக்கிற நாடகத்துல அப்படி ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்ன ஒரு சிறப்பு அம்சம்? எல்லா நாடகமும் பார்த்திருப்பீங்க. இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்துல இந்த சாமி அழைக்கிறதான சிறப்பு அம்சம். சரிங்க. ஆனா யாருக்கு சாமி வருதோ இல்லையா, அப்புறம் இன்னைக்கு எனக்கு சாமி வரணும் இல்லைன்னா சாமி வரணும் காலைல சாமியாவது வரணும். கண்டிப்பா சாமி வந்துடும் வரணும். அது மட்டும் இல்லாம இந்த நாடகத்துல சிறப்பு பரிசு ஒண்ணு இருக்குங்க. என்ன பரிசுங்க? இப்பெல்லாம் பாருங்க, இப்ப எத்தனையோ கலை நிகழ்ச்சி நடத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆடல் பாடல் வைக்கலாமே, இந்த இடத்துல ஒரு கரகாட்டம் வைக்கலாமே, இந்த இடத்துல ஒரு 2 படம் ஓட்டலாமே, இந்த இடத்துல ஒரு தெம்மங்க கச்சேரி வைக்கலாமே. சரி, ஏன் நாடகம் வச்சிருக்காங்க? இந்த மாதிரி நாடகம் வச்சா விடியற வரைக்கும் இந்த நாடகத்தை யாரும் முழுமையா பாக்குறீங்களா? அப்புறம் என்னை பத்தி ஆத்தாமார்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. சரி, ஆனா கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து இருந்தாலும் அருமையான கூட்டம் இல்ல. சரிங்க. ஆனா இத்தனை பேர் உட்கார்ந்து என்னை பத்தி ஆத்தாமார்கள் தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அன்பான செய்தி. என்ன செய்தி? என்ன செய்தி? இந்த விடியற வரைக்கும் யார் இந்த நாடகத்தை முழுமையா பாக்குறீங்களா? சரி, அவங்களுக்கு காலையில 6 மணி ஆயிடுச்சுன்னா 1 பவுன் செயின், 1 பவுன் மோதிரம். இங்க வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் 30 ரூபாய் காசு தருவேன். இது எப்ப தருவீங்க? நீங்க சரியா ஒரு 7 மணியை போல உள்ள வந்து பாருங்க. சரி, நாளா 5 மணிக்கெல்லாம் பவுர் அழிச்சிட்டு ஊருக்கு ஓடி போய். அப்புறம் யாரு தருவாங்க? வெட்டிக்காரத்துக்கு போட்டு குத்துங்க. ஆமா, இருந்தாலும் வந்தானே அவங்களோட வணக்கத்தை போட்டு போயிட்டே இருப்போமா? போலாமா? இதெல்லாம் ஒரு வணக்கத்தை போட்டு போயிட்டே இருப்போம். ஹலோ ஹலோ ஒற்றுமையரசு குட்டி ஒற்றுமையரசு நாடு ரட்சைய கட்டள கட்டளகி எங்க நாடகத்தை பார்க்க வந்த குங்குமப்பட்டழகி, இந்த நாடகத்தை பார்க்க வந்த குங்குமப்பட்டழகி பொடு தனனா 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 தன்னானே ஐயா தனனா 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 தன்னானே பொடு தனனா தனனா தன்னானே பொடு தனனா தனனா தன்னானே ஒரு தரந்தரிச்சு ஒற்றமையா ஆயிருச்சு புள்ள ஒற்றமையா ஆயிருச்சு நாடு தரந்தரிச்சு நாடு 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 தரந்தரிச்சு கட்டள கட்டளகி எங்க நாடகத்தை பார்க்க வந்த குங்குமப்பட்டழகி எங்க நாடகத்தை பார்க்க வந்த குங்குமப்பட்டழகி நாடு தரந்தரிச்சு கட்டள கட்டளகி நாடகத்தை பார்க்க வந்த குங்குமப்பட்டழகி நாடகத்தை பார்க்க வந்த குங்குமப்பட்டழகி தந்தானே தந்தானே தானே தந்தானே 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 தானே தந்தானே 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 தான தந்தானே 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 தான தந்தானே குடும்ப சந்தரச்சு ராஜராணி ஆட்டமாக குட்டரப்ப குடும்ப சந்தரச்சு ராஜராணி ஆட்டமாக குடிவர் குட்டத்துக்கு ஏலேலோ நாங்க கும்பிட்டு தான் நண்பர்கள் ஏலேலோ கூட வர குட்டத்துக்கு ஏலேலோ கும்பிட்டு தான் கூட வர ஏலேலோ பேசவாடி நம்ம ஊரு இல்ல அடிகிட்ட பேசவாடி முத்தலூர் இல்ல உதையில பொரிய நீ அத்தமக புள்ள சட்டஞ்சு பேசுவோமா இந்த ஒரு இல்ல சட்டரஞ்சு பேசுவோமா இந்த ஒரு இல்ல தந்தானே தந்தானே தான தந்தானே 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 தான தந்தானே 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 தான தந்தானே 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 தான தந்தானே சிச்சரக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாடு ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன மட்டும் அளவிட்டு கோடி விட்டால் கூட்டத்தோடு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்ல சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்ல ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டு தம்பி மதி வேணாம் தம்பி இத்தனை பேரு இது என்ன நம்பி விட்டு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு இது என்ன நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதகீதல் பண்ணாதீங்க பேரு கட்டு போனதினால் நம்ம பொழப்போ என்னாகுங்க இது வேணாம் தம்பி இது விட்டுடு தம்பி எத்தனை பேரு நாங்க உங்களை நம்பி ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க மேலும் அடிடத்தாலும்
இனிதான் நாடக ஆரம்போ இல்லாமேலோ அடிடாதாரோ இனிதான் நாடக ஆரம்போ பாடுற பாட்டு காதல் போடு போட்டாதாடா உருப்பட நாடு நாடு முன்னேற பாடுபடு நாடு முன்னேற பாடுபடு இடுத மேலோ அடித தாளோ இனிதான் நாடக ஆரம்பா இனிதான் நாடக ஆரம்பா மண்ணு வீச வாசனையோ நம்ம மக்களோட யோசனையோ மண்ணு வீச வாசனையோ நம்ம மக்களோட யோசனையோ சின்ன பையன் அந்த சின்ன பைய பாட்டுலதான் இந்த சீமையோட கதை இருக்கு சின்ன பையன் பாட்டுலதான் இந்த சீமையோட கதை இருக்கு சின்ன பையன் பாட்டில்தான் சீமையோட அமர்ந்திருக்கு சீமையோட அமர்ந்திருக்கும் அங்க கிளம்பிட்டாளா அங்க கிளம்புறாளா வாசலிட்டு கிளம்பிட்டாளா இங்க கிளக்குறாளா வாசலிட்டு கிளம்பிட்டாளா இங்க கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ முத்துமாரி குடி போட்டு ஆடி வருவாளா இங்க கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ முத்துமாரி குடி போட்டு ஆடி வருவாளா இங்க கூப்பிட்டா ஓடி வருவாளா ஏ முத்துமாரி குடி போட்டு ஆடி வருவாளா ஏ முத்துமாரி மெதுவா மெதுவா என்னாச்சு தம்பி பிடிக்காதம்மா இங்க மேடைக்கு விடுங்க ஏன் எங்க பெரிய சாமி வந்துருச்சு அந்த ஆயாவுக்கு என்ன சொல்றீங்க ஏமா புழு தண்ணி என்னது என்ன துணி முழு கலர் துணின்னு தெளிவா சொல்லுவாங்க கலர் துணி அங்க பெரிய சாமி வந்துருச்சு பெரியாய்க்கு அண்ணே இருனே என்னாச்சு நான் சாமி வந்துருச்சு நினைச்சையா அப்புறம் இப்பதையா பெரியாயி பிறண்டு படுத்திருக்குது பிறண்டு படுக்கிறாங்களா ஆஹா சாமி வரல சாமி வரல இருக்குது சாமி வரல இந்த சாமி வரல ஒரு 3 வித்தியாசம் இருக்குது எப்படிங்க சாமி வரதுல சாமி வரல 3 வித்தியாசம் சரி எப்படிப்பட்ட வித்தியாசம் எப்படி இப்ப நம்ம ஊர்ல இந்த டீ கடைக்கார பொண்டாட்டிக்கு சாமி வந்துச்சுன்னு வச்சுக்க எப்படி வருங்க எப்படி தெரியுமா சாமி வரும் அதோ டீ கடைக்கார பொண்டாட்டிக்கு சாமி வந்து எப்படி சாமி வரும் எப்படி வரும் ஆத்த சிலுக்க வராளே எமுத்து மாறி சிக்கரத ஏறி வராளே பறந்து பறந்து வரலே எமுத்து மாறி பம்பரம் ஆடி வரலே பறந்து வராளே எமுத்து மாறி பம்பரம் ஆடி வராளே பறந்து பறந்து வரலே எமுத்து மாறி பம்பரம் ஆடி வரலே இது யாருக்கு டீ கடைக்கார பொண்டாட்டிக்கு சாமி வந்து எப்படிதான் சாமி வரும் சரி நம்ம ஊர்ல டிரைவர் பொண்டாட்டிக்கு சாமி வந்துச்சுன்னு வச்சுக்க எப்படி ஆனா இங்க யாரோ டிரைவர் இருக்கீங்களா அவர் டிரைவரா என்ன வண்டி டிரைவர்னே லாரி டாடா ஏசியா லாரி டிரைவர் நான் சொல்ற டிரைவர் யார் தெரியுமா இந்த ஜேசிபி வண்டி டிரைவர் நான் மறந்துடுவேன் அம்மா எதுல விட்டு பாருங்க இந்த சாதாரண டிரைவரா அப்புறம் அது ஜேசிபி வண்டி ஓட்டுற டிரைவர் பொண்டாட்டிக்கு சாமி வந்துச்சுன்னு வச்சுக்கோ எப்படி அண்ணே ஜேசிபி வண்டி டிரைவர் பொண்டாட்டிக்கு சாமி வந்தா எப்படி தெரியுமா சாமி வர எப்படிங்க ஆத்தா சிலுக்க வராளே பறந்து பறந்து வரலே எமுத்து மாறி பம்பரம் ஆடி வரலே அது என்ன தம்பி சைடுல ஜேசிபி வண்டி ஓட்டுற டிரைவர் பொண்டாட்டிக்கு சாமி வந்து அப்படிதான் சாமி வர சரி அவங்க போனா போயிட்டு போறாங்க அப்புறம் நம்ம ஊர்ல மைக் செட் எப்ப நீ நல்ல ஒரு தம்பி அங்கனே எங்க அங்க நேத்து போன ஊர்ல ஆமா ஆமா அங்க சாமி வந்து இப்ப மைக் செட்டுக்கார பொண்டாட்டிக்கு என்ன கோச்சுக்காரங்க நான் ப்ளீஸ் நானா ப்ரோ ப்ளீஸ் எதுல விட்டு
மைக் செட்டுக்கார் பொண்டாட்டிக்கு சாமி இருந்தா எப்படி தெரியுமா சாமி வரும் எப்படி அதே அதே ஆத்தா சிலுக்க சிலுக்க வராளே முத்த மாதிரி சிக்கரமா அவ்வளோ செக்ஸ் தம்பி ஜஸ்ட் டெஸ்டா ஆமா மாத்தி விட்டாங்களா ஆமா மாத்தல உங்களுக்குலாம் சாமி வந்து அப்படி வர்றேன் சரி அண்ணா எனக்கு சாமி வந்து பாத்திருக்கீங்களா பார்த்தது இல்லையே ஏய் எனக்குலாம் சாமி வருமியா வருமா பொள்ளாச்சியில வரும் தெரியுமா உடுமலைப்பேட்டைக்கு வராதா உடுமலைப்பேட்டையா ஏ பொள்ளாச்சில சாமி வரும் சரிங்க எனக்கு சாமி வந்து இப்ப இன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க எனக்கு எப்படி தெரியுமா சாமி வரும் எப்படி எப்படி வரும் எப்படி வரும் அடி வர அங்கலமா அதிமலையன் ஒரு அங்கலமா ஓடி வர காளியம்மா ஓசையிலே நேரமா ஓடி வர காளியம்மா ஓசையிலே நேரமா அடி வர அங்கலமா அதிமலையன் ஒரு அங்கலமா ஓடி வாரா காளியம்மா ஓசை கேட்க இந்நேரமா அங்க வருது பாரு சாமி அங்க வருது பாரு சாமி எப்படி வருது அங்க வருது பாரு முன்னாடி மெதுவா வரட்டேன் இப்ப யாராரு தெரியும் பாத்தீங்க எல்லாம் லூசு தம்பி சாமி எங்க வருது லூசா அடி வர அங்காளமா ஆதிமலையன் ஒரு அங்காளமா தேடி வாரா காளியம்மா ஓசை கேட்க இந்நேரமா ஓசை கேட்க இந்நேரமா சாமி வந்துருச்சுனே எங்க அண்ணே வந்துருச்சு மெதுவா இங்க வரையா சாமி வந்துருச்சு மெதுவா வர சொல்லுனே இங்க வர முன்னாடி வந்துருச்சு பாரு எங்கன வருது இங்க வர இந்த மேடைக்கு முன்னாடி வந்துருச்சு பாரு சைக்கிள்ல வருதா ஏய் இப்பதான் கொட்டாமட்டில இருந்து பஸ் ஏறி இருக்கிறேன் மெதுவா இப்ப இடைமலர் வந்துட்டு சரி சிவகங்கை வந்துட்டு அப்புறம் அங்க வர அந்த முக்கு ரோட்ல வர மாறு அப்படியா அந்த ஆர்ச்ச தாண்டி வந்துட்டு மாறு சரி உள்ளதட்டா தம்பி சாமி மைக்கு நல்லா இருக்கு வந்தது யார் சாமி மெதுவா ஏய் என்ன உசுசுங்கற இருப்ப டைலாக் மறந்து போச்சு எப்ப வரும் டைலாக்னே சப்பா சொல்லு சாமி சப்பா சொல்லு சாமி சப்பா நான் அந்த வேலைக்கு வரல சாமி எப்பா ஜெய் உண்மனை ஏத்துக்க சரி பொய்னா மரிச்சு கேளுப்பா சரி சாமி மெதுவா பிள்ளைய வாட்டாம சொல்லு சாமி எப்பா ஏ பொட்டி கடை சொல்லுங்க சாமி நீ வந்து வீடு கட்டணும் ஆசைப்பட்டியாப்பா ஆமா வீடு கட்டணும் ஆசைப்பட்டு சரி மண் வீடு கட்டின மலையில கரைஞ்சு மண்ணா போயிரும் சரி சாமி கூரை வீடு கட்டின பிடிக்காதவன் கட்டிங்க போட்டு பத்த வச்சு விட்டுருவாங்க அப்புறம் அதனால நான் பெத்த மையனே சொல்லுங்க சாமி நீ சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் பிளாட்பாரத்திலே படுத்துக்கப்பா அப்படி ஆகட்டும் சாமி எப்பா மிருதங்கார சொல்லுங்க சாமி நீ வண்டி வாங்கின ஆசைப்பட்டியாப்பா ஆமா சாமி வண்டி வாங்கின ஆசைப்பட்டீங்க எக்ஸல் வாங்கினீன்னா பஞ்சர் ஒட்ட முடியாது சரி பல்சர் வாங்கினீன்னா பெட்ரோல் ஊத்த முடியாது சரி அதனால நான் பெத்த மையனே நீ நொங்கு வண்டி செஞ்சு ஓட்டுப்பா எல்லா வண்டியும் பூஜையாச்சுப்பா சப்பா நீங்க 4 பேர் சேர்ந்து நீங்க 4 பேர் சேர்ந்து நீங்க 4 பேர் சேர்ந்து விவசாயம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்களாப்பா ஆமாங்க விவசாயம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க ஆமா சாமி பருத்தி போட்டினா பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க புடுங்கி தின்றும்டா அப்புறம் சாமி வெண்டைக்காய் போட்டினா 100 நாள் வேலைக்கு போற பொம்பளை ஆளுங்க புடுங்கிட்டு போயிருவாங்க சரி சாமி அதனால நான் பெத்த மையனே நீங்க 4 பேரு சேர்ந்து அந்த யூடியூப்காரு ஒரு ஆளு அப்புறம் மொத்தமா 5 பேர் சேர்ந்து மைசெட்டுக்காரு ஒரு ஆளு மொத்தமா 6 பேர் சேர்ந்து கஞ்சா செடி போடுங்கப்பா தம்பி நாங்களுக்கு நல்லா இருக்கு பிடிக்கல உனக்கு வந்தது யாரும் தெரியுமா யாரு சாமி என்னை தெரியல சாமி நல்லா பாரு நல்லா தான் பாக்குறேன் என்னை தெரியலையா தெரியல சாமி என்னைய உங்களோட வண்டியில வந்து தெரியலங்கிற சப்பா இந்த பிள்ளை மேல ஏறினது யாருன்னு கேக்குற யாரு தெரியுமா யாரு யாரு சாமி யாரு அழுகாம சொல்லு சாமி
சொல்லு சாமி. சாமி சிரிக்காம சொல்லு சாமி. சொல்லு சாமி. வந்தது யாரு தெரியுமா? யாரு? நான் தான் உங்க அக்கா புருஷியே வந்திருக்கிறேன். இந்நேரத்துக்கு என்ன மறுபடியும் வந்து அட்ரஸ் இருப்பானு என்ன சாமி அக்கா வீட்டுக்கார நேரத்துக்கு எதுக்கு போறேன்? என்ன சாமியை பார்த்து மயிர்படுங்க வந்து அப்புறம் என்ன சாமி மலையடிச்சுங்க. சரி. ஆனா சும்மா சொன்னாங்க. ஆனா யார வேணா நம்பலாம். சரிங்க. இந்த சின்ன பிள்ளை மட்டும் நம்பவே கூடாதுயா. ஏன் தம்பி? அங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க பத்தியா முன்னாடி. ஆமா. 2 பேரும் வந்தோன்னு உள்ள வந்தோன்னே இங்க யாருன்னு பப்புன்னு சொல்லி கேட்க நான் வேகமா வந்துருச்சு நான் தாயா பப்புன்னு. சரிங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன? அந்த பையன் இருக்கா அப்படி பத்தியா? ஆமா. அந்த பையன் என்ன தெரியுமா சொன்ன? என்ன? ஏண்டா இவன் பப்புன்னு காரன. சரி. அவன் மூஞ்சிய பாரு நல்லா கிழிஞ்சு போன மணிப்பர் ஷாட்டா பாரு. அவன் வாய பாரு நல்லா சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி. உண்மைதான் சொல்லிருக்கேன். பப்புனுகார பாரு பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிறான்டா. சரி. பன்னிக்குட்டி. அதனால சின்ன பிள்ளை நம்ப கூடாது. ஆமா. அதுக்காக தான் சொல்லிருக்காங்க. சரிங்க. மாமா பிஞ்ச பேச்ச சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா. இந்த பெத்தவங்க பேச்ச கேட்டு மதிப்பு கொடுங்கப்பா. சின்ன பசங்க சும்மா இருங்கப்பா. இந்த பெத்தவங்க பேச்ச கேட்டு மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்ச பேச்ச சின்ன பசங்களே சும்மா இருங்கப்பா. இந்த பெத்தவங்க பேச்ச கேட்டு மதிப்பு கொடுங்கப்பா. நாகரிகம் மாறி போச்சு நம்ம நாட்டிலே. கூடி நல்ல கூத்த மாதிரி இந்த ஊரிலே. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை என்னக்குமே கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை என்னக்குமே கொடுக்க வேணுங்க. தண்ணி என்ன போட்டுக்கிட்டு நீங்க பாருங்க. தண்ணி என்ன போட்டுக்கிட்டு நீங்க பாருங்க. இதை தகராறு பண்ணி தாங்க பேச வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை என்னக்குமே கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவை என்னக்குமே கொடுக்க வேணுங்க. ஆதரவை என்னக்குமே கொடுக்க வேணுங்க. பேரமுட பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கள் மரியாதைக்குரிய தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இம்மண்ணை பொன்னாக்கும் எனதருமை விவசாய பாட்டாளி பெருங்குடி மக்களை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்கிற உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்கள் ஐயா அவர்களே மற்றும் இவரை சேர்ந்த விழா கமிட்டியார்களே மற்றும் இவரை சேர்ந்த இளைஞர் நட்பணி மன்றத்தாளர் நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது சபாகவும் எங்கள் நாடக அமைப்பாளருமாகிய மதிப்புக்க மரியாதைக்குரிய அருமையப்பா பாசத்துக்குரிய எம் சீனி பொன்னாம்பட்டி இருப்பு ஸ்ரீ பரமேஸ்வரி ஹோட்டல் கோட்டுவாசல் சிவகங்கை அவர்கள் நாடக கலை குடும்பத்தை சபாக மனமார்ந்த நன்றி நடந்த வணக்கம் 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 கலை பண்ணி ஆரம்பம். அப்புறம் அதுல பாருங்கண்ணே இப்பெல்லாம் பாருங்க எத்தனையோ ஒரு ஊர்ல எத்தனை ஒரு ஊருக்கு நம்ம நாடகத்துக்கு போயிருக்கிறோம். ஆனா நம்ம ஊர்ல மாதிரி சரிங்க. ஆனா இப்ப சில பேர் நாடகம் பார்க்க வருவாங்க. எப்படி வருவாங்க? எப்படி? ஆளு ஒண்ணு கையில ஒரு பாய் சரி கக்கத்துல ஒரு பிள்ளை கூட ஒரு நாய்க்குட்டி பிடிச்சிட்டு வருவாங்க. எதுக்கு தெரியுமா பிடிச்சிட்டு வருவாங்க? இப்ப இந்த நாடகம் சாமி அழைக்கிற நாடகம். ஆமா. இந்த 10 பப்புன் டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமி அழைப்பான். ஆமா. சிவன் பாரு சாமி அழைப்பாங்களா? சாமி அழைக்கும் போது சாமி இங்க இருந்து செஞ்சனக்கு ஆடி வருவாங்கயா. சரிங்க. ஆடி வரும்போது பாருங்க இந்த பிள்ளை கூட்டிட்டு வந்தாங்களா பிள்ளைய. ஆமா. கக்கத்துல பிள்ளைய வச்சுட்டு வந்தாங்க பாரு. அந்த பாயை விரிச்சு போட்டு பிள்ளைய படுக்க வச்சிருவாங்க. சரிங்க. பிள்ளைய படுக்க வச்சோன்னு இந்த செஞ்சனக்கு சாமி ஆடி வராங்க பாரு. ஆமா. ஆனா நேத்து முந்தானத்து போன ஊர்ல எல்லாம் பாருங்க. சரிங்க. எங்க தெரியுமா நாடகம்? எங்க? ராமேஸ்வரம் பக்கம் உச்சிப்பள்ளி. சரிங்க. அங்க நாடகம். அங்க பாருங்க ஒரு மொரட்டு பொம்பளை. மொரட்டு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? நம்ம மிருதங்கார மாதிரி மொரட்டு பொம்பளை. சரி. ஆமா. அங்க இருந்து செஞ்சனக்குன்னு ஆடிட்டு வரும்போது இந்த பாயில பாருங்க இந்த பிள்ளைய படுக்க வச்சிருக்காங்க பாரு. சரிங்க. அங்க இருந்து ஆடிட்டு வந்த வேகத்துல சாமி அருள் ஆடுறது ஒரு விஷயம்னு. சரிங்க. உண்மையுமே எல்லாத்துக்குமே சாமி வரும். இன்னைக்கு நம்ம ஊர்ல சாமிகளுக்கு எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்குமே வாழ வைக்க என்னைக்குமே அந்த தெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும் தான் சாமி வரும். அது மாதிரி சாமி ஆடிட்டு வரும்போது அந்த அம்மா சாமி செஞ்சனக்குன்னு ஆடி தெரியாதனமா அந்த பிள்ளை வயித்துல தருக்குன்னு மிதிச்சிருச்சு. தருக்குன்னு மிதிச்சோன்னா பிள்ளை என்ன பண்ண? பிள்ளை ஆய் போயிருச்சு. சரி. ஆய் பண்ண என்ன பண்ணாங்க? பக்கத்துல போய் தண்ணி தேடி பார்த்தாங்க, தண்ணி கிடைக்கல. கல்லு தேடி பார்த்தாங்க, கல்லு கிடைக்கல. அப்புறம் பேப்பர் தேடி பார்த்தாங்க, பேப்பரும் கிடைக்கல. சரிங்க. கடைசி அவங்களுக்கு அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு. எப்படி யோசனை? என்ன தெரியுமா? இப்ப நாடகம் பார்க்க வரும்போது ஒரு பாய் ஒரு பிள்ளை ஒரு நாக்குட்டி ஒண்ணு கொண்டு வந்தோமே. நம்ம 3 இடத்துல இந்த பேப்பர் கல்லு தண்ணி தேடி பார்த்தா கிடைக்கலையே. அப்ப அவங்களுக்கு என்ன யோசனை? சரி ஒருவேளை நமக்கு நாயை கூட்டி வந்த நாயை விட்டு அந்த பிள்ளைய நக்க உள்ளாமட்டு. சரி. ஆமா. அது மாதிரி யாராவது இங்க சாமி அது மாதிரி ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க.
அங்கேயாவது நாய்க்குட்டி இருந்துச்சு. ஆமா. இங்க நாய்க்குட்டி இல்லன்னா நான் இருக்கிறேன். எதுக்கு பீயனக்கம்? அதானே. அதுக்கு இல்லையா அண்ணே, எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கன்னு சரிங்க. நான் ஒரு கல்யாணம் பண்ணாங்க. தம்பி என்ன பண்ண வச்சு நடத்த போறியா? பண்ண வச்சு இல்லனே. நான் ஒரு கல்யாணம் பண்ணு. ஒரு கல்யாணம் பண்ண ராசி எப்படிங்கிறீங்க? எப்படி? ஆடு மேல ஆடு ஏறுது, ஆடு ஏறுது. ஆடு மேல மாடு ஏறுது, மாடு ஏறுது. கோழி மேல தம்பி சொட்டு மருந்து ஊத்த வரியாப்பா? அங்க ப்ரோ அது யாரும் இல்லையா, சித்தப்பமைய மச்சனே. எதுல விட்டு? வார்த்தையில பாருங்கண்ணே. நான் கல்யாணம் பண்ணி ஆடு மேல ஆடு ஏறுது மட்டுமே யோகா வருது. பொண்டாட்டி வந்த ராசி ஓதம் தள்ளுதையோ. சரிங்க. யோகா அண்ணே நல்லா கேட்டுக்கங்க. கல்யாணம் 2 நாள் தான் வீட்டுல இருந்து, 3ஆம் நாள் போயிட்டு சித்தப்பா. எங்க போயிட்டு? எங்க தெரியுமா? பரதேசமா போனு. வெளிநாடு போயிட்டாயா? வெளிநாடு போனேன்னு அந்த ஒரு 8 மாசம் ஆச்சு. 8 மாசம் கழிச்சு வீட்டுல இருந்து போன் வருது. எப்படி? யாரு போன் பண்றாங்க? அண்ணே நம்ம பொண்டாட்டி போன் பண்ணுதுனே. தம்பி நம்ம பொண்டாட்டி? ஆமா, எனக்கு 6 மாசம், உனக்கு 6 மாசம். நம்ம பொண்டாட்டி போடுவோம். இது 7வது மாசம்னே. அதான் பத்தி. ஆமா பாருங்க, நம்ம எதை வேணாலும் பங்கு போடலாம் நம்ம பொருள்னு. சரிங்க. ஆனா நம்ம பொண்டாட்டி மட்டும் பங்கு போட்டோம்னு வச்சுக்க, குடும்பம் ஓஹோன்னு போயிடும். ஆனா ஏன் முன்னாடி போன் பண்ற எப்படி தெரியுமா போன் பண்றாங்க? எப்படி? எங்க நல்லா இருக்கீங்களா? நல்ல முறையா சாப்பிட்டீங்களா? நல்ல முறையில வேலைக்கு போனீங்களா? எங்க ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன விஷயம்? நான் என்னடி சந்தோஷமான விஷயம் சொல்லி கேட்டா சொன்னதுக்கு சொன்னா பாருங்க பதில். எப்படி? அப்பவே நீங்க 4 பேர் இந்த வயர்ல தூக்கு மாட்டி செத்து இருக்க. நாங்க எதுக்கு சாகுனே? ஒரு பேச்சுக்கு சொல்றேனே. என்ன தெரியுமா சொன்னா, எங்க நான் மாசமா இருக்கேன். நல்ல விஷயம் தானே. என்ன கல்யாணம் வீட்டுல முக்கியமான விஷயம் என்னன்னு? எத்தனை நாள் இந்த வீட்டுல கல்யாணம்? ஒரு நாள் தான் வீட்டுல, அடுத்த நாள் நீ நாடத்தை கூட்டி போயிட்ட. ஆமா. எப்ப மாசம் வந்திருக்கேன்? வேற ஒண்ணு இல்ல, எனக்கு பின்னாடி எங்க அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறாங்க. சரிங்க. யாரு தெரியுமா? யாரு? ஒன்னு பெரிய சாமின்னு, 2வது சுரேஷ், 3வது கலையராஜா, 4வது மதி, அதுக்கப்புறம் நானு. 4 பேர் இருக்கீங்க. 4 பேர் இருக்கிறான். வா சித்தப்பா. அப்பா அப்பா அது குண்டில வேட்டு நிக்கிதான் பார். எதுல விட்டு? வார்த்தையிலயா? வேற ஒண்ணும் இல்ல. சரி. எங்க சித்தப்பா போயிருக்காரு. எங்க போயிருக்காரு தெரியுமா? எங்க? எத்தனை பானை சட்டியை உருட்டுனியோ தெரியல. அவர் விட்டு நம்மளுக்கு என்ன? எதுல விட்டு? வார்த்தையில. அப்புறம் பாருங்க, இத்தனை பேர் 4 பேர் அண்ணன் தம்பினே. சரிங்க. அதுக்காக நான் பாருங்க, நம்ம வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு திரும்ப நம்மளும் வெளிநாட்டுல வேலை பார்த்தா சரிப்பட்டு வராது. நம்ம தமிழ்நாடு கிளம்பி போறோம்னு சொல்லி நான் வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வரேன். ஒரு அப்ப வெளியில இருந்து வந்தா மயில என்ன வாங்கிட்டு வர சொல்லி கேட்பாங்க. என்ன வாங்கிட்டு வர சொல்லுவாங்க? நீங்க ஒரு 3 வருஷமா மலேசியால இருந்தீங்க. திரும்பி ஊருக்கு வரும்போது உங்க மையன் என்ன வாங்கிட்டு வர சொல்லி கேட்டாரு. ஏமா என்ன கேட்ட தெரியுமா? என்ன கேட்டாரு? அப்பா நான் ஒரே அம்மா பார்த்து சலிச்சு போச்சு. ஒரே அம்மா பார்த்து சலிச்சு போச்சு. அங்க இருந்து வரும்போது எனக்கு ஒரு சின்னம்மா உனக்கு கூட்டி வர சொல்றேன். உங்க மைய சின்னம்மா வாங்கிட்டு வர சொன்னாரா? ஆமா. யாரு? இந்த கார்த்தி பையலா? ஆமா. அப்படி கேட்டிருக்காங்க. மாமா உங்க மைய அது வேணாம். அப்ப அண்ணன் ஊமைய நல்லா பேசுவாரு. உங்க மைய என்ன வாங்கிட்டு வர சொல்லி கேட்டாரு. தீனி வாங்கிட்டு வர சொன்னார். அப்புறம் மாப்பிள்ள உங்க மைய கல்யாணமே ஆகல, அஷூர்ல கல்யாணம் நடக்கும் உனக்கு போ. ஆமா. அண்ணே உங்க மைய என்ன வாங்கிட்டு வர சொல்லி எதுவும் கேட்கலையா? கேட்கல. உங்க மேல அப்படி கேட்டாங்க. சரி. சண்டால பாவி ஏமைய மட்டும் ஒரு கேள்வி கேட்டா. ஐயா என்ன கேள்வி? என்ன தெரியுமா வாங்கிட்டு வர சொல்லி கேட்டேன். எப்பா வரும்போது 2 பாய் வாங்கிட்டு வாப்பா. தம்பி தமிழ்நாட்டுல இல்லாத பாய் அங்கே கிடைக்குது. அதானே எனக்கு வந்துருச்சு கோபம். சரி. ஏண்டா நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத பாயோட வெளிநாட்டுல கிடைக்குது. ஆமா. ஏண்டா நம்ம பண்ணாமல பாயோட சிங்கப்பூர்ல கிடைக்குது. ஏன்னா நம்ம சிவகங்கையில பாயோட வெளிநாட்டுல கிடைக்குது. ஆமா. ஏன்னா நம்ம கையாட்டுல இல்லாத பாயோட வெளிநாட்டுல கிடைக்குது. ஏன்னா நம்ம லெஞ்சமெட்ல இல்லாத பாயோட வெளிநாட்டுல கிடைக்குது. சரி. ஏன்னா நம்ம ராயமெட்ல இல்லாத பாயோட வெளிநாட்டுல கிடைக்குது. வித்து போயிருச்சா? வித்துருச்சா? ஆமா. அது எதுக்குடா உனக்கு பாயின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சொன்னா பதில். என்ன பதில்? எப்பா நீ இங்க இருந்து நம்ம ஊர்ல வெளிநாடு போகும்போது நம்ம வீட்டுல 2 பாய் இருந்துச்சு. 2 பாய். அதுல ஒரு பாய் பீத்த பாய. யார பார்த்து பீத்த பாய்ங்கற? உங்களை சொல்லுவானே நானே. உங்களை கிழிஞ்சு போச்சா? சரி. அதனால குப்பையில தூக்கி போட்டாச்சப்பா. சரிங்க. ஒரு பாயில நானும் அம்மாவும் படுத்துக்கிறோம். சித்தப்பா கடலாம அம்மா மேல ஏறி படுத்துக்கிறாரு. நல்ல குடும்பம்டப்பா. ஏய் மலை ஏறி மேஞ்சாலும் மாடுங்கன்னு நமக்கு தான் சொந்தம். இருந்தாலும் அப்படி இருந்துட்டாலும் ஒரு கீத்தத்துல போவோமா? அடுத்தவனி துணையதற்கு இதயத்திலே துணிவிருக்க வருத்தமிங்கே உனக்கதற்கு.
மரத்த வச்சவே கட்டி மூட்டுவா மனச பார்த்துதா புது வாழ்வ மாற்றுவா ஏ மனமே கணங்காதே வீணாக வருதாதே காலங்கள் எல்லாமே படுத்தவை அவனே அவனே சுமப்பா சாத்திவோ 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 சாந்திவோ மரத்த வச்சவே தண்ணி மூட்டுமா மனச பார்த்துதா புது வாழ்வ மாற்றுமா படித்தவனி துணையிருக்கு அடுத்தவனி துணையதற்கு இதயத்திலே துணிவிருக்கு வருத்தமிங்கே உனக்கதற்கு படித்தவனி துணையிருக்கு அடுத்தவனி துணையதற்கு இதயத்திலே துணிவிருக்கு வருத்தமிங்கே உனக்கதற்கு உன்னை நல்லாளாக்கி உத்தமனை பாராக்கி எண்ணியவன் யார் என்று கண்டுகொள்ள ஊரன் ஊரெல்லாம் உன்னை கண்டு போன்றோ நாள் வரும் சாத்திபோ 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 மரத வச்சவே தண்ணி மூட்டுவா மனச மாத்துவா புது வாழ்வ மாத்துவா உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய் உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய் உதவியின்றி தவிப்பவர்க்கு உதவிடவே நீ படிப்பாய் உணவு இன்றி துடிப்பவர்க்கு உணவு தர நீ படிப்பாய் சக்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தி உள்ள உனக்கெல்லாம் புத்தகத்து நிறைய காலங்கள் உன்னை கண்டு ஒரு நாளல்லா சாத்திவோ 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 மரத்த வச்சவே தண்ணி மூட்டுவா மனச மாட்டுவா புதுவாக மாட்டுவா கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் பில்லூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட முத்தலூர் கிராமத்தில் அமர்ந்து அறிவாத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சித்தரவள்ளி அம்மனுக்கு முளைப்பாரி உற்சவ விழா மற்றும் அருள்மிகு ஸ்ரீ முத்துகாளி அம்மனுக்கு பால்குடம் எடுத்த விழாவை முன்னிட்டு நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். மேற்படி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலைஞர்கள் மதிப்பிற்கு மதியாடக்குரிய உயர்திரு சிவகங்கை தாலுகா உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர் தலைமையிலும் உங்கள் மற்றையிலே நடக்கக்கூடிய இடமாக ஸ்ரீ நார்த்தமலை புகழ்படுத்த நார்த்தமலை முத்தமலை சொல்லப்பட்ட ஸ்ரீ மகமாய் என்ற சின்ன கருப்ப பெரிய கருப்ப புண்ணிய நடத்த சம்பிக்கின்றோம். நடிகர் நடிகள் பெண் வருமாறு சின்னமலாம் தானி வெட்டுமரசு வெட்டி வரும் நாடக உலகே நவரச நாயகன் நடிப்பு சிலர் நடிப்பு செய்ய வேண்டாம் போற்றக்கூடிய அன்மன்னார் யூடியூப் புகழ் பெற்ற பாசத்துக்குரிய எங்களது திண்டுக்கல் அருகாமையில் அய்யலூர் மாநகரம் பாசத்துக்குரிய அருமன்னார் முருகேசன் அவர்கள் இவர்கள் மேலே சிவனாகவும் மற்றும் பெரிய அருப்பாக வைக்கிறார். உழைக்கும் தோழர்களே ஒன்று கோடுகளே, உழைக்கும் தோழர்களே ஒன்று கோடுகளே, உலகம் நமது என்று சிந்து பாடுகள், மேடு வள்ளம் இல்லாத சமுதாய காண என்ன வழி எண்ணி என்று பாடுகள், அண்ணா சொன்ன வழி நம்மை கண்டு தேடுகள், நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. இவர்கள் மேலே குரலாகி பாட்டு கண்டு இவர்களா இவர் கண்டு பாட்டா சொல்லக்கூடிய அருமை சகோதரி மணப்பாறையை சேர்ந்த கே கவிதாஸ்ரீ அவர்கள் இவர் மேலே சக்தியாகவும் தெலுங்காயாகவும் பின்பு மகமாயாக தோன்றிருக்கிறார். ஆத்தா கருமாரி கண் பார்த்தால் போதும், பார்த்தால் வினைதீரும், பாவமெல்லாம் பறந்தோடும், காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மகமாயி
காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மகமாயி நாத்தமலை வாழும் அந்த நாயகியா திருச்சோலி நாத்தமலை வாழும் அந்த நாயகியா திருச்சோலி ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தா வினதீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் பார்த்தா வினதீரும் பாவமெல்லாம் பறந்தோடும். இவர்களை வாழ்வீச்சு மன்னன் வசன புயல் வசன பேரரசப்படக்கூடிய அன்மன்னார் பாசமிகு மனதை சேர்ந்த எஸ் சிவா என்ற காளை அவர்கள் இவர்களை செவ பெருமளகமற்ற சின்னகரப்ப சாமியாக தோன்றிருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்து பெறுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்து பெறுகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்து பெறுகிறது. இவர்களை சொற்பர் அரசு சோலை தென்றல பற்றக்கூடிய அன்மன்னார் பாசமிகு ஏ கரூரை சேர்ந்த கே கலைராஜா என்ற பாசத்துக்குரிய சரவணன் அவர்கள் இவர்களை கோட்டை பெருமாளகம் பின்பு மகிஷாசுர அரக்கனாக தோன்றிருக்கிறார். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் பேத்தா விறகு தாங்குமா யான தங்கமே தீ எழுத்தா கருகி மிஞ்சுமா யான தங்கமே தீ எழுத்தா கருகி மிஞ்சுமா. இவர்மலை ஆர்மனை கலையரசு ஆர்மனை பெண்பாட் ஆர்மனை பெண்பாட்டில் பட்டக்கூடிய அன்மன்னார் மணப்பாறு அருகமல்ல புத்தனத்தம் தவத்திரு டிடி சங்கதாசமல் நாடக நடிகர் சங்கத்தின் தலைவருமாகிய அன்மன்னார் பாசமிகு புத்தனத்தம் அருகமலை இளமணத்தை சேர்ந்த பி கணேசன் அவர்கள் இவர்மலை ஆர்மனியம் பெண்பாட்டை சேர்க்க கொண்டிருக்கிறார். எத்தனையோ கோயில் உண்டு எத்தனையோ சாமி உண்டு ஏ சாமி நீ இருக்க அம்மா ஏ சாமி நீ இருக்க கோயில் தேடி போனதில்லை மெல்ல எழுந்திருச்சு வாம்மா மெல்ல கண்மொழிச்சு பாரு அம்மா என்ன பெத்த அம்மாவே ஏ ஆசை அம்மாவே சின்னமைய வந்திருக்கேன் கண்மொழிச்சு பாரம்மா ஓம் செல்லமைய வந்திருக்கேன் வாய் திறந்து பேசம்மா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவே வாங்க முடியுமா நீயும் அம்மாவே வாங்க முடியுமா உன்னை போல தாயாரு யாரு யாரு கண்ணுக்குள்ள காக்காதே நீரே நீரே அம்மா உன்னை நினைக்கையிலே அம்மா உன்னை நினைக்கையிலே அழுத கண்ணு தீருதம்மா பூ போலே அழுத கண்ணு தீருதம்மா பூ போலே 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து குட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து குட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம துசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா
சொரு எல்லாமே பாலு சொரு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா காட்டி வெள்ள பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாலு கூழ குடிச்சு நெல்லை சொரு பங்கு கொடுத்தேன் காட்டி வெள்ள பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்தேன் அண்ணாலு கூழ குடிச்சு நெல்லை சொரு பங்கு கொடுத்தேன் களை வெட்டி நடவு நட்டி கால் சட்டை தச்சு கொடுத்தேன் சிறுவாடி சேர்த்து வச்சு சிலியட்டனு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணாலின் அங்கமே பாதறி நிற்பேன் ஏ அம்மா கொஞ்ச நேரம் காணாலின் அங்கமே பாதறி நிற்பேன் ஏன் புள்ள கலைக்கறின்னு 8 ஊரு சொல்லி வைப்பேன் உன்னை போல வாழ்க்கையிலே அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் திரு சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா குடிகர அப்பனுக்கு அடி மர வாக்குப்பட்டேன் கோபுரமா நான் உயர கொடுமையை தாங்கிக்கிட்டேன் குடிகர அப்பனுக்கு அடி மர வாக்குப்பட்டேன் கோபுரமா நான் உயர கொடுமையை தாங்கிக்கிட்டேன் 5 வட்டி 10 வட்டி அங்க இங்கு கடனு பட்டேன் பட்ட தும்ப போதும் என்ன பாதியில உசுர விட்டேன் பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா அருமையான அம்மா பாட்டு எல்லாரும் கை தட்டுங்கண்ணே பாப்பா பிடிச்சிருந்தா கைத்தறி ரசி பிரம்மணமான நடந்து மடங்கு தெரிந்து கொண்டு இவர்களை மிருதக சக்கரவர்த்தி மிருதக பெத்துமான போட்டக்கூடிய அன்பு கரூர் மாநகர வரை மல்லு கடவுரை சேர்ந்த பி மாரிமுத்து அவர்கள் இவர்களை மிருதக டோலக்கஸ் கொண்டிருக்கிறார். நல்ல சிரிமாமா சிரிங்க.
வணக்கம் வணக்கம் இவருக்கு ஆளுநர் மாஸ்டர் பலவாத்திய அண்ணன்னார் பாசமிகு கரூர் மாநகர கடவுரை சேர்ந்த பெரிய சாமி அவர்கள் இவருக்கு ஆளுநர் காத்து கொண்டிருக்கிறார். சிறினே வணக்கம். ஒரு நாடத்துக்கு தாயும் தந்தை தாளக்கல்யாணமாகி பாசமிகு புத்தானத்தை சேர்ந்த பாசமிகு கார்த்திக் என்ற மதிய அவர்கள் தாளத்தினை காத்து கொண்டிருக்கிறார். மன்னவன சினிமைப்பு ஸ்ரீ வீர சின்னம்மா நாடக சிந்தமினி இருப்பிடம் மணப்பாறை புத்தானத்தம் இளமன அன்பு நிறுவனத்தக மனமார்ந்த நடந்து வளர்த்து கொண்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நல்லா வெள்ளை வெள்ளையா இருந்துச்சு. நான் மட்டும் என்ன கருப்பா இருந்துச்சு நான் சொன்னேன். எனக்கு கருப்பாதான் இருந்துச்சு. அருமையான சாப்பாடு எடுத்த விழா கமிடர்களுக்கும் அதனை பரிமாறிய பாசமிகு ஸ்ரீ பரமேஸ்வரி ஹோட்டல் உரிமையாளருக்கும் அதனை சார்ந்த அதை பணிபுரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது சபகம் எங்கள் நாடக அமைப்பாளர் பாசமிகு அருமையப்பா மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீனிவாச நாடக கலைக்குழுமத்து சபகம் மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் எல்லாம் பேசினாலும் எங்க காதலுக்கு தள்ளிதன்மையாக கொடுத்தக்கூடிய சிறந்தமையாக ஒளியில் அமைத்து கொடுத்து ஸ்ரீ ஏஎஸ் மணியன் டிடிஎஸ் டிஜே பவர் ஆடியோஸ் இருப்பிடம் கீழவளவு உண்மையுமே அருமையான ஒளிபெருக்கிக்கு விளம்பரம் தேவையில்லை. உண்மையாக அருமையான ஒளிபெருக்கி நம்மளும் இப்போ அந்த 5 வருஷமா நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். உண்மையுமே அருமையான ஒளிபெருக்கி சிறந்தமை அண்ணே. எத்தனையோ ஒரு ஊர்ல நம்ம இந்த மைக் செட் பேரை சொன்ன பாட்டு போடுவாங்க. கண்டிப்பா இன்னைக்கு ஏன் தெரியுமா அண்ணன் பாட்டு போடல? எதுக்காக? ஏன்னா எத்தனை ஊர்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கவே அவங்க இப்பதான் வளர்ந்து வராங்க. அண்ணன் வந்து முன்னாவே வளர்ந்து வந்து யூடியூப் புகழ், ஃபேஸ்புக் புகழ், இன்ஸ்டாகிராம் புகழ், அது மட்டும் இல்லாம இப்ப திரைப்படத்திலும் போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அன்பன்னார் ஸ்ரீ ஏஎஸ் மணியன் டிடிஎஸ் டிஜே பவர் ஆடியோஸ் அவர்களுக்கும் அதை பணிபுரியும் ஆபரேட்டர் நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் 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 வணக்கம். நாங்கள் சிறந்த முறையாக இந்த நாடகத்தினை தமிழ்நாடு மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ மாயகுலம் மாதவன் அன்பு யூடியூப் சேனல் அன்பு உரிமையாளர் அவர்களுக்கும் அன்னை சந்தை அதில் பணிபுரியும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தை சபக மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம். ஆனால் எல்லா நாடகத்தையும் பார்க்கலாம். அண்ணன் வந்து இன்னும் ஒரு 2 நாளையும் சரி நம்ம ஊரில் நடக்கக்கூடிய நாடகத்தில் இந்த யூடியூப் சேனலில் போட்டு காமிப்பார். உங்கள் செல்லு இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து மாயகுலம் மாதவன் என்ற அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல எங்களை என்னையில கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட பரவாயில்ல, திட்டுங்க. ஆமாவா? அன்றைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சிறந்த முறையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் மாயகுலம் மாதவன் அன்பு யூடியூப் சேனல் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக கொட்டக அமைப்பாளர். ஆனா இந்த கொட்டக அமைப்பு தான் முக்கியமா சொல்லணும். எப்படி தெரியுமா? எப்படி போட்டிருக்காங்க? உள்ள பாத்ரூம் இருக்குது, சமையல் ரூம் இருக்குது, அப்புறம் படுத்துக்கிற ரூம் இருக்குது. யாராவது வெத்தலை பாக்கு போட்டு கீழே நிப்பாதீங்க. அப்புறம் மூஞ்சில துப்புக்கு மணப்பாறை கார்பேஸ் கக்கசு தொட்டி. ஆனா உண்மை அத்தனை ரூம் இருக்குன்னு சிறந்த முறையாக கொட்டக அமைப்பாளர் பாசமிகு மதிப்புக்கு மரியாதைக்குரிய பழனி சிவகங்கை அன்மண்ணா அவர்கள் இந்த கொட்டகை அமைத்துள்ளார்கள். அப்ப நாளப்போ அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கம் தெரிந்து கொண்டு அதுக்கு அடுத்தபடியாக எங்க பிள்ளை எங்க பிள்ளை எங்க பிள்ளை எங்க பிள்ளை வீட்டுல இருக்கே இப்படி சொல்லவே தெரிஞ்சது வரமுறை கூட்டி வந்தாச்சு. ஆடலகி அப்படியே சுந்தரி போட்டு 30 லட்டு பூந்தி என்று சொல்ற அருமை சகோதரி யூடியூப் புகழப்பெற்று காஞ்சல் என்ற பொன்மணி அவர்கள் இவர்களை டான்ஸ் பெண் காமிக் பண்ண சிலம்பையாக கொண்டிருக்கிறார். ஆட்டங்கர ஓரத்திலே அன்றி நிக்க உருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா. ஆட்டங்கர ஓரத்திலே அன்றி வந்த உருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா. நெட்டிரவு வந்தவளே நெருங்க இன்ப தந்தவளே, நெட்டிரவு வந்தவளே நெருங்க இன்ப தந்தவளே.
அவளா இவளை என்ற நினைப்பதில்லை மனசுல, அங்கு இங்கு பார்த்தது நான் நினைப்பதில்லை மனசுல. கிளிப்புள்ளே 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 கண்ணன கலங்குதே, பொண்ணுன்னு பொண்ணுன்னு என்னைக்குது, என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கேயோ மயங்குதே. வணக்கம். அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் மகி எங்களுக்கெல்லாம் பொறுப்பானமாகி பாசமிகு அருமையப்பா மதிப்புக்கு மரியாதைக்குரிய எம் சீனிவாசன் இருப்பு பொன்னாம்பட்டி மற்றும் ஸ்ரீ பரமேஸ்வரி ஹோட்டல் கோட்டுவாச சிவகங்கை அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கார்கள். இது மட்டும் இல்லாது வள்ளி திருமணம், பவளக்கொடி, சித்திரப்பள்ளி, பொன்னசங்கர், வீரபாண்டிய கட்டபொம்மன், லவகுசா என்று ராமாயணம் மற்றும் ஸ்ரீ ஹரிச்சந்திரா உள்ளிட்ட அத்தனை நாடகங்களும் சீர சிறப்பான நிறுத்தமாக கேட்டுக்கொண்டு எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் அருமையப்பா சீனிவாசன் கொண்டு வந்து கொடுங்க. அங்கங்க பொறுக்கியா போட்டு கூட்டி வருவார். பொறுக்கலனே அங்கங்க தேர்ந்தெடுத்து கூட்டி வருவார். நீங்களா இப்ப கரூர், அவர் மணப்பாறை, அங்கிருந்து தேர்ந்தெடுத்து கொடுத்து விடணும். இந்த வணக்கம் தெரிந்து கொண்டு அப்புறம் எல்லாத்து பேரையும் சொல்லியாச்சு. அடுத்து ஏன் பேரை சொல்ல போறே சொல்லிடுவோமா? என் பேரை சொல்ல போறேன், யாரும் பேசாதீங்க. உங்க மத்தியில் சிரிக்க சிந்திக்க வைக்கவும் மணப்பாறை அருகாமுள்ள பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் பிரபல திரைப்பட நடிகருமாகிய அன்பன்னார் விமல் அவர் சொல். யாய் அப்படி எலவுட்டுக்கு அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க? பேசணும் பேச மாட்டீங்க, சரி பேசுங்க. உங்க மத்தியில் சிரிக்க சிந்திக்க வைக்கவும் மணப்பாறை அருகாமுள்ள பிரபல திரைப்பட இயக்குனர் மற்றும் பிரபல திரைப்பட நடிகருமாகிய அன்பன்னார் ஸ்ரீ கலைவாணி திரைப்பட புகழ் மற்றும் ஸ்ரீ மன்னர் வகையரா திரைப்பட புகழ் மற்றும் அத்துணை திரைப்படங்களை வழங்கக்கூடிய அன்பன்னார் விமல் அவர் சொந்தன பன்னங்கொம்பை சேர்ந்த எஸ்பி தீபன் டிசிஎஸ்சி பிஏபிஎல் வழக்கறிஞர் ஓனர் சிரிப்பன தோன்றிருக்கிறேன். மணப்பாறை, திருச்சி, திண்டுக்கல் கோட்டில் ஒரு ஜூனியர் வக்கீல வேலை பார்த்துட்டு வரேன். அதுக்கு உங்கள் ஆதரவு வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் போய் ஸ்ரீ ஆனந்த காடுங்கிற ஒரு திரைப்படம் நடிச்சுட்டு வந்திருக்கிறேன். அதில் ஆர்யா ஹீரோமா நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தில் நானும் நடிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த அன்பன்னார் இயக்குனர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். எனக்கெல்லாம் கை தட்ட மாட்டீங்களா? நீங்களா கைதர் ரசி பெருமளுக்கு மனமார்ந்த நன்றி. எஸ்பி தீபன் டி சிஎஸ்சி பிஏபிஎல் வழக்கறிஞர் உங்களுக்கு சிரிப்பான தூக்கி வச்சு ஒரு பாட்டு பாடினேன். தூக்கி வச்சிருந்தேன். எதிர்பார்த்தேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று எங்கு ஓர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே, நக்கி மகனே, நக்கி மகனே. நீங்க கண்ணுகள்கிட்ட மகமாய் நாடு முடிஞ்சு போச்சு, எல்லாரும் இருந்துச்சு வீட்டுக்கு போங்க. எதுக்காக தம்பி? ஏன் அந்த பாட்டுல எப்படி வரும்? செல்வ மகனே, செல்வ மகனே வரும். ஆமா. நீங்க என்ன மகன் பாடுனீங்க? நக்கி மகனே. அண்ணா வேற ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா வந்து ஒரு பெரிய பப்புனு. ஆமா. இந்த பகுதியில கேள்விப்பட்டிருக்க யாரு? விஜயகுமார். விஜயகுமார். ஆமா. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ரொம்ப நாளா பிள்ளையே இல்ல. அம்மாவை அங்க அப்பா கூட்டிட்டு போய் அங்க பள்ளிமலையில போய் பெரிய பூஞ்சனம் பண்ணி பூஜைகள் பண்ணி அங்க பள்ளிமலை அடிவாரத்துல என்ன ஃபேமஸ்? பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம். ஆமா. அண்ணன் நல்லா கேட்டுக்கங்க. எங்க அப்பா பஞ்சாமிரத்தை வாங்கி எங்க அம்மா இதுல ஊத்தி உள்ளங்கையில ஊத்த எங்க அப்பா நக்கி இருக்கிறாரு. அப்போதைக்கு பிறந்து அதனால நக்கிமேனு பேர் வச்சிருக்கீங்க. அதனால உங்க காலதமே கருத்துக்கு என்ன, ஆனா உங்க பக்கத்துல வரவே மாட்டேன். இங்க சிறந்தபடியாக இங்கே பப்புனாக நடிக்கும் சிவகங்கை தாலுகா காவலர் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அளிக்கிறார்கள். ஐயா வாங்க. சிவகங்கை மாவட்ட காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு விழா கமிட்டி சபை முன்னாடி மற்றும் சிறப்பு காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு விழா கமிட்டி சபை முன்னாடி பத்தி வைக்கிறார்கள். ஐயா இவர் கணேஷ் படம் வைக்கிறாருங்கய்யா. இங்கே வருகை தந்துள்ள உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு வருக வரவேற்று எங்களது சபகமும் எங்கள் நாடக கலைக்குழம்பு சபகம் மனமார்ந்த நிறைந்த வணக்கம் 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 வணக்கம்.
பாரு தேட ஒரு மாமாட்ட ஐயோ வந்துருக்காரா ஐயோ அவர்லப்பா ஐயோ இசன்முறையாக 6 மணி வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பனார் மணப்பாறை புத்தானத்தை தவிர்த்து டிடி சாதனைகள் நாடக நடிகை சங்கத்தின் தலைவர் கணேசன் உள்ள விழா இருக்கிறார்கள். மற்றும் மிருத வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு அம்மா கரூரை சேர்ந்து மாரிமுத்து அவர்களுக்கு விழா கமிட சபை பொன்னாடி பற்றி இருக்கிறார்கள். மற்றும் இங்கே ஆடநந்து வாசித்துக் கொண்டிருக்கும் கரூரை சேர்ந்து அன்பனார் பெரியசாமி உள்ள விழா கமிட சபை பொன்னாடி பற்றி இருக்கிறார்கள். மற்றும் இங்கே தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை பாசத்துக்குரிய மதிய அவர்களுக்கு விழா கமிட சபை பொன்னாடி பற்றி இருக்கிறார்கள். மற்றும் இங்கே சிறந்த முறையாக ஒளி அமைத்து கொடுத்து ஏஎஸ் மணியன் டிடிஎஸ் டிஜி பவர் ஆடியோஸ் கீழவளவு அன்பு உரிமையாளர்களுக்கு விழா கண்பது சபாக பொன்னாடி போத்திக்கு வைக்கிறார்கள். வாங்க வாங்க சரி சித்தப்பா சிறந்தமுறையாக நாடக அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதை அருமையப்பா எம் சீனிவாசன் பொன்னாம்பட்டி இருப்பு ஸ்ரீ பரமேஸ்வரி ஹோட்டல் கோட்டுவாசல் சிவகங்கை அவர்களுக்கு விழா கண்ட சபக பொன்னாடி போத்திக்கு வைக்கிறார்கள். கைத்தட்டை அண்ணே சிறந்தமுறையாக ஒளி அமைத்து கொடுத்த பாசிமிகு ஏஎஸ் மணியன் டிடிஎஸ் டிஜி பவர் ஆடியோஸ் கீழவளவு அன்பு உரிமையாளர்களுக்கு விழா கண்ட சபக பொன்னாடி போத்திக்கு வைக்கிறார்கள். இங்கே பப்பனாக நடிக்கும் அருமை தம்பி எஸ்பி தீபன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி வருகிறார்கள். இங்கு யூடியூப் சேனல் அண்ணன் மாயங்குளம் மாதவன் அண்ணன் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆளுக்கு 20 ரூபா காசு தர கைத்தட்டு காக்கா காக்கா காக்கா. நன்றி நன்றி நன்றி. நீ ஒரு ஆள் பாட்டு எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரல. எங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் எங்களது இசைக்குழுவின் சார்பாகவும் மற்றும் நாடக அமைப்பாளர் சீனிவாசன் அண்ணன் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி வணக்கம். மற்றும் சிறந்த முறையாக தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர் அவர்களுக்கு விழா கண்ட சபக பொன்னாடி போத்திக்கு வைக்கிறார்கள். டிஎன் ஏபி அன்பு ஊழியர் அவர்களுக்கு விழா கண்ட சபக பொன்னாடி போத்திக்கு இருக்கிறார்கள். ஐயா எங்க இருந்தாலும் உடனடியாக விழா மேடைக்கு வருமாறு விழா கண்ட சபக கேட்டுக்கொள்கிறார்கள். நன்றி வணக்கம். எங்களுக்கெல்லாம் வேற யார் இருக்கீங்களா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போத்தி கருவை சேர்த்த விழா கமிட்டிகளுக்கும் மற்றும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது சபகமும் என் நாடக அமைப்பாளர் பாசமிகு அருமையப்பா மதிப்புக்கு மரியாதை எம் சீனிவாசன் பொன்னாம்பட்டி இருப்பு ஸ்ரீ பரமேஸ்வரி ஹோட்டல் கோட்டுவாசல் சிவகங்கை நாடக கலைக்குடும்பத்து சபகம் நமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கமில்ல. மற்றும் இப்படிக்கு ஊர் பொதுமக்களும் மற்றும் முத்தலூர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் அனைவரும் திரளாக இந்த நாடகத்தினை கண்டுகள் சென்றால் காதலை கலைவன் ஒழிக்க வரை உங்களுக்கெல்லாம் கலை விருந்தளிக்க காத்து கொடுமை கடமைக்கு விட்டு கேட்டுக்கொண்டு நான் உள்ள போனதா பிள்ளை வர்றேன். நீங்க வாட்சா வரும்னு நான் உள்ள போனதா பிள்ளை வழியில வர்றேன். உள்ள போயிட்டு பிள்ளை வழியில தள்ளி வருவோமா? வருமா? நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டிலே எங்க செல்வம் வாழணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். எங்க நாட்டிலே எங்க செல்வம் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டிலே எங்க செல்வம் வாழணும். நம்ம நாட்டிலே எங்க செல்வம் பிள்ளை வர சொல்லுங்க. நான் உள்ள போனேன் பிள்ளை போத சட்டி அப்படியே வர சொல்லுங்கண்ணே. ஓசில படம் பார்க்கலாம் தெரியுது அண்ணே மாமா அப்படிதான் தெரியும். ஓசில படம் பார்க்கலாம்னு அண்ணே ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நான் சொல்ல மறந்துட்டேன். எப்படி? இப்பதான் சொல்லிட்டு போனாங்க. சொல்லுங்க. என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு தெரியுமா? என்ன அறிவிப்பு? உங்க எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. போயிட்டு வரவா? போயிட்டு வானே.